ஐபிசி தமிழ் எனப்படுகின்ற அது யாரால் இயக்கப்படுகின்ற ஊடகமோ தெரியலை. அதில் வந்த ஒரு பிழையான ஒரு நியூஸ் உண்டு. நான் சில விஷயங்கள் ஊடகங்களுக்கு நாங்கள் சொல்லிக் கொடுக்க வேண்டியிருக்கு. பரவாயில்ல, ஊடகத்துறை சம்மந்தமாக நாங்கள் ஒரு நாளைக்கு கதைப்போம். முக்கியமாக இந்த ஐபிசி நியூஸ் மாதிரி யார்கிட்டையோ காசை வேண்டிக்கொண்டு நீங்கள் போடுற நியூஸ், இந்த அரவக்காட்டு மீடியாவோ இல்லையடா, நான் ராமநாதன் அர்ச்சுனான்றது காடு சரி. ஐபிசி தமிழ் மாதிரியான ஒரு துரோகச் செயலான ஊடகத்தோடு இனிமேல் எனக்கு எந்த தொடர்பும் இருக்காது. நான் சம்பந்தமாக வெளியிடுகின்ற எந்த நியூஸுக்கும் சட்ட நடவடிக்கை எடுக்கலாம் என்பதை சொல்லிக்கொண்டு ஐபிசி தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். சாவக்கச்சேரி ஆதார வைத்தியசாலையின் முன்னாள் பதில் வைத்திய அத்தியட்சகர் வைத்தியர் ராமநாதன் அர்ச்சுனா அவர்கள் அண்மையில் ஐபிசி தமிழ் ஊடகம் மீது முன்வைத்துள்ள ஒரு பகிரங்க குற்றச்சாட்டு தொடர்பாக எமது நேயர்களுக்கு தெளிவுபடுத்த வேண்டியது பொறுப்பு வாய்ந்த ஒரு ஊடகமாக எமது கடமையாக இருக்கின்றது. குறிப்பிட்ட அந்த வைத்தியர் பற்றி எமது ஊடகம் தவறான ஒரு செய்தியொன்றை கூறிவிட்டதாக தனது சமூக வலைத்தளத்தில் காணொளி ஒன்றை வெளியிட்டுள்ளார். வைத்தியர் அர்ச்சுனா தனது காணொளியில் எமது ஊடகவியலாளர் ஒருவர் பற்றி மிக தரக்குறைவான வார்த்தைகளை பயன்படுத்தி இருந்ததுடன், நாங்கள் தலையில் தூக்கி வைத்து கொண்டாடுகின்ற ஒரு வைத்தியரா இவ்வாறு பேசுகின்றார் என்று நினைக்கும் அளவுக்கு கீழ்த்தரமான வார்த்தைகளையும் துப்பியிருந்தார். ஐபிசி தமிழ் என்ற ஒரு அண்டர்வேர் இல்லாத ஒரு இதொண்டு நடத்துறீங்க தானே. நீங்க சொல்லுங்க, அலையா விருந்தாளியா போனது யார்? ஐபிசி நியூஸ் நீங்கள் ஃபேமஸாக வரணும் என்றால் ஏதாவது கலட்டி போட்டு நடுவில் ரோட்டில் நின்றால். பொதுவாகவே எமது ஊடகம் சார்ந்து காழ்ப்புணர்வோடு வசைபாடி வருகின்ற பிரகிருதிகளுக்கெல்லாம் நாங்கள் விளக்கம் வழங்குவது கிடையாது. ஆனால் அர்ச்சுனா ராமநாதன் ஒரு வைத்தியர் என்பதாலும் எமது சமூகம் சார்ந்து அண்மை காலமாக அக்கறைகளை அவர் வெளிப்படுத்தி வருகின்றவர் என்பதனாலும், மிக முக்கியமாக எமது நேயர்களுக்கு எமது செய்தியின் உண்மைத்தன்மை தெரிய வேண்டும் என்பதற்காகவும் இந்த காணொளியை உங்களுடன் பகிர்ந்து கொள்ளுகின்றோம். கடந்த ஜூலை மாதம் 17ஆம் தேதி வடக்கு மாகாண சுகாதார சேவைகள் திணைக்களத்தின் ஏற்பாட்டில் வடக்கு மாகாணத்தின் சுகாதார மேம்பாடுகள் தொடர்பான நிகழ்வு ஒன்று வடக்கு மாகாண சபை கேட்போர் கூடத்தில் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. ஸ்ரீலங்காவின் சுகாதார அமைச்சர் ரமேஷ் பத்திரன, நாடாளுமன்ற உறுப்பினர்கள், வடக்கு மாகாண ஆளுநர், சுகாதாரத்துறை உயரதிகாரிகள், வைத்தியர்கள் பங்கேற்புடன் அந்த நிகழ்வு இடம்பெற்றது. அந்த நிகழ்வை ஏற்பாடு செய்தவர்கள் வடக்கு மாகாண சுகாதார சேவைகள் திணைக்களம் என்பதையும், குறிப்பிட்ட அந்த திணைக்களம் வைத்தியர் அர்ச்சுனா ராமநாதனை அந்த நிகழ்வுக்கு அழைக்கவில்லை என்று எமது செய்தியாளர்களுக்கு தெரிவித்திருந்ததையும் தான் எமது ஊடகம் செய்தியாக வெளியிட்டிருந்தது. எமது செய்தியில் நாங்கள் இப்பொழுதும் உறுதியாக இருக்கின்றோம். சாவக்கச்சேரி ஆதார வைத்தியசாலையின் முன்னாள் பதில் வைத்திய அத்தியட்சகர் வைத்தியர் ராமநாதன் அர்ச்சுனா அன்றைய தினம் குறிப்பிட்ட அந்த நிகழ்வுக்கு ஏற்பாட்டாளர்களால் உத்தியோகபூர்வமாக அழைக்கப்படவே இல்லை. வைத்தியர் அர்ச்சுனா அந்த நிகழ்வுக்கு அழைக்கப்படவில்லை என்பதை வடக்கு மாகாண சுகாதார சேவைகள் திணைக்கள அதிகாரிகள் இன்றைய தினம் கூட எமது ஊடக நிர்வாகத்திற்கு உறுதிப்படுத்தியுள்ளனர் என்பதையும் இந்த இடத்தில் கூறி வைக்க விரும்புகின்றோம். ஏனென்றால் அந்த நிகழ்வு நடைபெற்ற போது வைத்தியர் அர்ச்சுனா என்பவர் சாவக்கச்சேரி வைத்தியசாலை பொறுப்பில் இருந்து ஏற்கனவே மாற்றப்பட்டிருந்தார். குறிப்பிட்ட அந்த நிகழ்வில் சாவக்கச்சேரி வைத்தியசாலையின் பதில் வைத்திய அத்தியட்சகராக வைத்தியர் ரஜீவ் அவர்கள்தான் பிரதிநிதித்துவப்படுத்தி இருந்தாரே தவிர வைத்தியர் அர்ச்சுனா அல்ல. அந்த நிகழ்வில் வைத்தியர் அர்ச்சுனா ஏற்பாட்டாளர்களால் அழைக்கப்படாத விருந்தாளியாக, அதாவது அழையா விருந்தாளியாகத்தான் கலந்து கொண்டார் என்பதை இந்த இடத்தில் மறுபடியும் உறுதிப்படுத்திக் கொள்ள விரும்புகின்றோம். அமைச்சருடன் வருகை தந்த சுகாதார அமைச்சின் அதிகாரி ஒருவரே கலந்துரையாடலுக்கு வருமாறு கூறியதாக வைத்தியர் அர்ச்சுனா தனது காணொளியில் கூறியிருந்தார். ஆக வைத்தியர் அர்ச்சுனா அந்த நிகழ்வுக்கு ஏற்பாட்டாளர்களால் அழைக்கப்படவில்லை.
மாறாக அந்த நிகழ்வுக்கு விருந்தாளியாக வருகை தந்த ஒருவர்தான் அர்ச்சுனாவுக்கு அழைப்பினை விடுத்திருந்தால் என்பதையும் இங்கு சுட்டி காண்பிக்க விரும்புகின்றோம். எந்த ஒரு நிகழ்வுக்கும் நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர்களே அழைப்பை விடுக்க வேண்டுமே தவிர விருந்தினர்கள் அல்ல. நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர்களது அழைப்பின் பேரில் அல்லாமல் வேறு யாராவது ஒருவரது அழைப்பின் பேரில் அந்த நிகழ்வுக்கு ஒருவர் சென்றால் அவர் அழையா விருந்தாளியே என்பதை மறுபடியும் இங்கு நாங்கள் பதிவு செய்ய விரும்புகின்றோம். அழையா விருந்தாளியாக நிகழ்வுக்கு சென்றிருந்த வைத்தியர் அர்ச்சுனா அந்த நிகழ்வில் விருந்தினர்கள் அமர்ந்திருக்கும் ஆசனங்களில் உட்கார வைக்கப்படவில்லை என்பதையும், அந்த நிகழ்வில் அவர் உரை நிகழ்த்தவில்லை என்பதையும், இடைநடுவே நிகழ்வில் இருந்து வெளியேறிவிட்டார் என்பதையும் கூட இங்கு சுட்டி காண்பிக்க விரும்புகின்றோம். உண்மைகளை மறைத்து எமது ஊடகத்தை குற்றப்படுத்தியும் எமது ஊடகவியலாளர் ஒருவர் மீது தனிப்பட்ட தாக்குதலை மேற்கொண்டும் வைத்தியர் அர்ச்சுனா வெளியிட்ட காணொளி வைத்தியர் அர்ச்சுனாவுக்கும் அவர் போன்ற சிலருக்கும் வேண்டுமானால் ஒரு வகை சுய இன்பமாக இருக்கலாமே தவிர 27 வருடங்கள் எமது மக்களுடன் மக்களாக நின்று பயணிக்கின்ற IBC தமிழுக்கு எந்த விதத்திலும் பாதிப்பினை ஏற்படுத்தாது என்பதையும் இந்த இடத்தில் உறுதியாக கூறி நிற்க விரும்புகின்றோம். நிறைவாக ஒரு சிறிய காணொளியை இங்கு பகிர்ந்து கொள்ள விரும்புகின்றோம். வடக்கு மாகாண சுகாதார சேவைகள் திணைக்களத்தின் ஏற்பாட்டில் வடக்கு மாகாண சபை கீழ்ப்போர் கூடத்தில் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த வடக்கு மாகாணத்தின் சுகாதார மேம்பாடுகள் தொடர்பான அந்த நிகழ்வு இடம்பெற்ற போது வைத்தியர் அர்ச்சுனா சாவக்கச்சேரி ஆதார வைத்தியசாலையில் இருந்து வெளியேற்றப்பட்டு விட்டிருந்தார் என்பதை சுகாதார அமைச்சர் ரமேஷ் பத்ரன உறுதிப்படுத்துகின்ற காணொளி. He's asking who is the current MS at the Chavacheri Hospital. The current MS has been appointed by the ministry. He's working in there. Okay, right. சர்ச்சைக்குரிய அந்த கலந்துரையாடல் நடைபெறுகின்ற போது வைத்தியர் அர்ச்சுனா வடக்கு மாகாணத்தில் எந்த ஒரு பதவி நிலையையும் வகிக்கவில்லை. நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர்களாலும் அந்த நிகழ்வுக்கு அழைக்கப்படவில்லை. அழையா விருந்தாளியாக அந்த நிகழ்வில் கலந்து கொண்ட அர்ச்சுனா விருந்தினர்களுக்கான இருக்கைகளில் அமர வைக்கப்படவில்லை. வடக்கு மாகாணத்தின் சுகாதார மேம்பாடுகள் தொடர்பாக இடம்பெற்ற அந்த நிகழ்வில் அவர் உரையதையும் நிகழ்த்தவும் இல்லை. இந்த உண்மைகளை இந்த இடத்தில் மீண்டும் ஒரு தடவை உறுதிப்படுத்திக் கொள்கின்றோம். நன்றி.